Jesus Loves Our Daily Bible School. சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவர், அல்வா ஒமேகாவுமானவர், தொடக்கமும் முடிவும் இல்லாத தேவனே, உம் ராஜ்யத்திற்கு முடிவிராதப்பா. ஏழ்வலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழ்வலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏழ்வலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழ்வலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர், உம்மை புரிந்தவர், உம்மை கண்டவர், உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், உயர்த்துவோம். நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை எங்கள் தேவனே. நீரே உன்னதர், இலிரிவரரபா, இலிரிவா, ஷரரபா, உயர்த்துவோம், உயர்த்துவோம். ஆராதிப்பேன். இலிரிவா, ஷரரரரபா, ஓரி கலபா, ஷரரபரரபா, ஒரு மகிமையின் மேகமே, ராரி கலரபா, சபையார் முழுவதும் இறைவனாக கலரபா. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். தூயவரை உயர்த்துவோம். Hallelujah, hallelujah. தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்துல எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறார்கள். இந்த பட்டணத்திலே எவ்வளோ ஆண்டவர் லட்ச ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீரே. கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும்படியாய், கர்த்தரின் சொந்த ரட்சகர் என்று சொல்லும்படியாய் எங்களை அழைத்தீரப்பா. அப்பா, நீங்க சொன்னீங்க, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள், இந்த சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை தந்த தேவனுக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அப்போஸ்தலர் 27:1 நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யுலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபனிடத்தில் ஒப்புவித்தார்கள். 2 அதிரிமித்தியா ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மகதோனியா தேசத்து
தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். 3ஆம் வசனம். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். 4ஆம் வசனம். அவிடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சிப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். 5ஆம் வசனம். பின்பு சிலிசியா பம்புலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லிசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். 6ஆம் வசனம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். 7ஆம் வசனம். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். 8ஆம் வசனம். அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லெசேயா பட்டணம் அதற்கு சமீபமாயிருந்தது. 9ஆம் வசனம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி 10ஆம் வசனம். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 11ஆம் வசனம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். 12ஆம் வசனம். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பெனிக்ஸ் எனும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். 13ஆம் வசனம். தென்றல் மெதுவாய் எடுத்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். 14ஆம் வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூராக்கிலித்தான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்றே. 15ஆம் வசனம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். 16ஆம் வசனம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். 17ஆம் வசனம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபயோகங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறிமணலிலே விழுமோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். 18ஆம் வசனம். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாளில் சில சரகுகளை கடலில் எறிந்தார்கள். 19ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. 21ஆம் வசனம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. 22ஆம் வசனம். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. 23ஆம் வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று 24ஆம் வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். 25ஆம் வசனம். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன்.
26ஆம் வசனம், ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான். 27ஆம் வசனம், 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் அதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. 28ஆம் வசனம், உடனே அவர்கள் விழுந்துவிட்டு 20 பாகமென்று கண்டார்கள். சற்றுப்புறம் போன போது மறுபடியும் விழுந்துவிட்டு 15 பாகமென்று கண்டார்கள். 29ஆம் வசனம், பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணையத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். 30ஆம் வசனம், அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டியோடி போக வகை தேடி முன்னணத்திலிருந்து நங்கூரங்களை போடப் போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில். 31ஆம் வசனம், பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். 32ஆம் வசனம், அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். 33ஆம் வசனம், பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். 34ஆம் வசனம், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். 35ஆம் வசனம், இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். 36ஆம் வசனம், அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். 37ஆம் வசனம், கப்பலில் 276 பேர் இருந்தோம். 38ஆம் வசனம், திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். 39ஆம் வசனம், பொழுது விடிந்த பின்பு இன்னா பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலையோட்ட யோசனையாயிருந்து. 40ஆம் வசனம், நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி. 41ஆம் வசனம், இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. 42ஆம் வசனம், அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 43ஆம் வசனம், 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும். 44ஆம் வசனம், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? பவுல் நிமித்தம் கர்த்தர் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருக்குமே தயவு பாராட்டியிருக்கிறாரு. நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க, 100க்கு அதிபதி இருக்கிறாங்க, போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆள் பவுலின் நிமித்தம் எல்லாருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது. 24ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுறாரு? பவுல் கிட்ட பேசுகிறாரு, பவுலை தைரியப்படுத்துகிறாரு. பார்த்தீங்கன்னா 14 நாள் அவங்க கப்பலில் சாப்பிடவே இல்லையா. ஆனால் பவுல் என்ன பண்ணுறாரு? தொடர்ந்து கப்பலில் இருக்கிற எல்லாரையும் உற்சாக வார்த்தைகளை பேசி அவங்கள சாப்பிட வச்சு திடப்படுத்தி அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு பவுலுடைய ஜபங்கள் காரணம். அதாவது பிள்ளைகளாகிய நீங்கள் நம்ம எல்லாருமே பவுலை மாதிரி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் வார்த்தையை சொல்லி தேற்றணும். பவுல் கர்த்தருடைய சித்தம் செய்யணும், ராயனுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கணும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது இல்லையா? அந்த சித்தம் நிறைவேறும்படியாக பவுல் கப்பலில் ஒரு சேதம் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார். பவுல் கூட இருந்த அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள்.
கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய சித்தம்தான் பாதுகாப்பை தருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? பவுலுடன் கப்பலில் பயணம் செய்தவர்கள் எத்தனை பேர்? அதாவது கப்பலில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள்? கரெக்டான நம்பர் சொல்லுங்கள். ஆ 276 பேர், ஆ 226 பேர், இ 236 பேர். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.